தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அடிக்கடி வெள்ளக்காரர்களை சந்தித்து வருகின்றார்கள். ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணும் என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி குறிப்பிருக்கிறது. அதை பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடியான முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது, அதையும் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதற்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கேள்விக்குறியாக்குற ஒரு வழக்கு. அதாவது அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கிறதுக்கு தகுதி இல்லை, அவருக்கு தகுதி இருக்கா என்று கேட்டு போடப்பட்ட வழக்கு தான் இது. இந்த வழக்குக்கு ஒரு பேர் இருக்குது, லத்தீன் மொழியில் அந்த பேர் இருக்குது. என்னென்னு சொன்னால் குவோ ஒரோண்டோன்னு சொல்லி, குவோ ஒரோண்டோ வழக்குன்னு சொல்கிறது. அந்த சொல்லை பார்த்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு லத்தீன் சொல்லு. அதாவது இந்த பொது சேவையில் இருக்கிற ஒரு ஆள், அது டாக்டரோ இன்ஜினியரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஜனாதிபதியோ எவராக இருந்தாலும் பொது சேவையில் அரசு சேவையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த தகுதி இருக்கா, அந்த பதவியை வகிக்கிறதுக்குரிய தகுதி இருக்கான்றதை ஆராயறதுக்கான ஒரு வழக்கு. அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு யாருக்காவது சந்தேகம் வரும்போது அதுக்கு வழக்கு போட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம். அப்படி போடப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. எனவே இந்த குவோ ஒரோண்டோன்ற சொல்ல கேட்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லி போட்டார், தான் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யாக்கு முதலே தன்னை பதவியிலேருந்து நீக்கியாச்சுன்னு சொல்லி. அது ஒரு பழைய சம்பவம், அது முடிஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு எப்பயோ போட்டிருப்பார் போல. இன்றைக்கு தான் விசாரணைக்கு எடுத்திருப்பினோம். அதனால தான் இது எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி அடிபடுது. மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி பறிபோகிறதுன்னு சொல்லி தலைப்பு போட்டு செய்திகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் பரவி போக போறதில்லை. அடுத்த முறை வழக்கில் போதிய அளவு ஆவணங்களை கொண்டு போயிட்டு காட்ட போயினோம். அதோட அந்த வழக்கு முடிய போது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கு போட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பேர் ஒஷால ஹேரத் என்று சொல்லி ஒரு சிங்களால் தான் வழக்கு போட்டிருக்கிறார். இப்போ எதுக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக சிங்களால் வழக்கு போட்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வழக்கு போட்டதான் அவரே தவிர பின்னுக்கு இருந்து போட சொன்னது எங்கடையாக்கெல்லாம் தமிழாக்கெல்லாம் சரியோ காசை கொடுத்து சொல்லிக்கிறோம் போய் வழக்க போடன்னு சொல்லி இதை டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ஒரு சிங்களால் வழக்கு போட நாங்கள் என்ன யோசிப்போம், எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சிங்களால் வழக்கு போட்டிருக்காரு என்னென்னு சொல்லி எங்களுடைய கோவம் எல்லாம் அங்கே திரும்பும். ஆனால் விஷயம் அது இல்லை. போட சொன்னால் கிழிஞ்சான் இருக்கணும், எங்களுக்குள்ளான் இருக்கணும், காசை கொடுத்து போட சொல்லிப்பினம் போல இருக்குது. எனவே ஏனென்று சொன்னால், நேரடியாக தாங்களால் வழக்கு போட்டேன்னு சொன்னால் இப்போ சனம் இருக்கிற கொதியில் அவர்களுக்கு மேலே கோவப்படும் தானே. அப்போ தங்கட பேர் கிடக்கூடாது, தாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணுமென்றதுக்காக இங்கே ஒரு ஆளை பிடிச்சி அவர் கொஞ்சம் காசை கொடுத்து இப்போ வழக்கு போட பண்ண விட்டு கிடக்கு. எனவே இந்த வழக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, டாக்டர் பார்க்காத வழக்கா. எனவே இதை நாங்கள் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கிடையில் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் டாக்டர் அந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை 170 பணியாளர்களுடைய விஷயம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் கூட சபாநாயகர் அதுக்குரிய அனுமதியை வழங்கல. இது சம்பந்தமாக நாளை விவாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஏற்கனவே முதல் போட்ட வீடியோவில் சொல்லியதுனா, இன்றைக்கு பாராளுமன்ற அந்த நேர அட்டவணைப்படி நேரமே இல்லை இந்த விஷயம் கதைக்கிறதுக்கு. இருந்தாலுமே கூட அந்த சிறப்பு உரிமையை பயன்படுத்தி தான் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ளே அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருந்திருக்கும். எனவே மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல தடவை முயற்சி செய்தவர். அதுதான் முக்கியமான விஷயம். மட்டாக்களை மாதிரி சும்மா போயிருந்தோடு மிக்சர் சாப்பிட்டுட்டு வரையில அல்லது போன நோண்டி கொண்டிருக்கையில் முயற்சி செய்தவர். தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கேப்புக்குள்ளே இதை சொல்லணும். இது ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை என்று சொல்லி போட்டு அதை சொல்ல வெளிக்கிட்டவர். இருந்த போதிலும் கூட சபாநாயகர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. நாளைக்கு இந்த விஷயம் விவாதிக்கப்படும். எனவே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் டாக்டர் அந்த பிரச்சனையை கதைக்காம விட போறதில்லை, கதைச்சே தீருவர். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சுமந்திரன் அவர்களும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான வதிவிட பிரதிநிதியை சந்தித்து தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லி ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் பிரதிநிதியை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக்கிறோம்னு சொல்லி என்னென்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கணும்னு தெரியலை. முதல்ல தமிழ் மக்களாகி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவைக்கு தெரியுமோ தெரியாது. ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு
நாட்களுக்கு முதல் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கதைச்சவே. அப்போ சந்தித்த இடத்துல வந்து அவர் கேட்டிருக்கார், இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இப்போ தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்று சொல்லி கேட்டிருக்கார். அதுக்கு வந்து ஒரு பதிலும் சொல்லல. என்ன பதில் சொல்லிப்பட்டு வந்தவை என்று சொன்னால், இதை வந்து நாங்கள் ஒரு ஆவணமாக தயாரித்து ஒரு டாக்குமெண்ட்டில் பிடிஎஃபாக தயாரித்து நாங்கள் உங்களுக்கு தாரம் என்று சொல்லிப்பட்டு வந்தவே. அதாவது ஒன் த ஸ்பாட்டில் வந்து தமிழ் மக்களாகி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு தூதுவருக்கு, அதுவும் ஒரு இந்திய தூதுவருக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை. நீங்கள் பிடிஎஃப் தயாரித்து டாக்குமெண்ட் தயாரித்து பவர் பாயிண்டில் வந்து ஸ்லைட் எல்லாம் போட்டு காட்டி அதெல்லாம் எப்போ சொல்ல போகிறீங்கன்னு தெரியலை. எனவே அப்படிப்பட்ட ஆக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான வதிவிட பிரதிநிதியை சந்தித்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடினு சொல்லி ஃபேஸ்புக்கில் படம் போட்டிருக்கணும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன கிழமை வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் வச்சு சுவிஸ் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவையாம். அப்போ சுவிஸ் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியக்குள்ள வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வலியுறுத்தினவராம், எங்களுடைய பிரச்சனை இலங்கை வந்து சுபிட்சமாக இருக்கணும் என்று சொன்னால் இன பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும் என்று சொல்லி வலியுறுத்தி கூறினவராம் என்று சொல்லி அப்போ செய்தி வந்திருந்தது. அதை நாங்கள் கணக்கெடுக்கவே இல்லை. அந்த சுவிஸ் அதிகாரிகளை பார்த்தா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாக்கள் மாதிரியே தெரியலை. எனவே அது சரி, ஓகே, நம்புறாக்கள் நம்பட்டும், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கனடாவுக்கு போயிருக்கிறார். கனடாவுக்கு போனதுக்கு என்ன காரணம் சொல்லிக்காருன்னு சொன்னால், கனேடிய வெளிவிவகார அமைச்சு வந்து இவர் அழைச்சதாம் கனடாவுக்கு வர சொல்லி. ஏன் அழைச்சதாம் என்று சொன்னால், இந்தோ பசிபிக் பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுறதுக்கு. இந்தோ பசிபிக் பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது அதை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு? முதல்ல வடமாகாணத்துக்கு வந்த காசை வந்து திருப்பி அனுப்பிக்கிறாங்க, ஒழுங்காக செலவழிக்காமல், ஒழுங்கான ஒரு திட்டத்தை நிறைவேற்றலை. அது சம்பந்தமாக காரசாரமான விவாதம் நடக்குது. அவ்வளோ விவாதம் அங்கே நடக்கும்போது ஃபோனை நோண்டி கொண்டு வந்தவர், அதே அவருக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. எந்ததுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது, எந்த நிதி திரும்பி போனது, எந்த நிதி பயன்படுத்தப்படலை, இதுவுமே அவருக்கு தெரியல. தண்டபாடில் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசாமல் இருந்தவர் இப்போ போயிட்டு இந்தோ பசிபிக் பிரச்சனையை பற்றி கனடாவில் போயிட்டு ஒட்டாவாவில் போயிட்டு கதைக்க போகிறாராம்னு சொல்லி இப்போ கனடாவுக்கு போயிருக்கிறார். அதை வந்து கனேடிய வெளிவிவகார அமைச்சு வந்து இவரை வந்து அழைச்சிருக்கான், வந்து கதைச்சிட்டு போங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமாக கிடக்குது, எங்களுக்கு ஒன்றுமா விளங்குது இல்லை, வந்து கிளியர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அழைச்சிருக்கும் போல நடக்குது. எனவே இப்போ கனடாவுக்கு போயிருக்கார் அவர். யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நாளுக்குள்ளே சுற்றி இந்த வெள்ளைக்காரரை சந்தித்து படங்கள் போடினோம். நான் அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன்னு சொல்லி. இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னென்னு சொன்னால், ஏன் இவியல் சாதாரணமாக இலங்கையில் இருக்கிற ஒரு ஆக்களை சந்திக்க மாட்டோமா, கொழும்பில் போயிட்டு அரசாங்க தரப்பில் இருக்கிற ஆக்களை சந்திக்க மாட்டோமா? நீங்கள் என்ன பிரச்சனை கதைக்கிறதா இருந்தாலும், என்ன பிரச்சனையை தீர்க்கிறதாக இருந்தாலும், இலங்கை அரசாங்கத்தோட கட்சி தானே பிரச்சனையை தீர்க்கணும். ஓம் தானே, அரசாங்க அதிகாரிகளோட கட்சி தானே பிரச்சனை தீர்க்கணும். அதை நான் விட்டுட்டு வெள்ளைக்காரரை போய் சந்திக்கிறது. ஒரு பக்கம் அவியல் சந்திக்கணும், ஒரு பக்கம் இவியல் சந்திக்கணும். நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியில் வந்து இன்னும் ஒரு 2-3 பேர் தான் இருப்பினோம் வெள்ளைக்காரரை சந்திக்காதாக்கள். அவையிலும் எங்கேயாவது ஒரு வெள்ளைக்காரரை பிடிச்சி டூரிஸ்ட்டாக வர யாராவது 4 பேரை பிடிச்சி அவையோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுச்சினோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அன்பான மக்களே, தயவு செய்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுடைய இலங்கை பிரச்சனை, எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இது சம்பந்தமாக கனடாவில் போய் கதைக்கிறது, அமெரிக்காவில் போய் கதைக்கிறது, சுவிஸில் போய் கதைக்கிறது, வதிவிட பிரதிநிதியை கதைக்கிறது ஒரு பிரயோசனமும் இல்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி எங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கணுமோ, ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கணுமோ அவைகளோட கதைச்சா மட்டும்தான் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அவைகளோட கதைச்சா மட்டும்தான் அதுக்குரிய தீர்வு கிடைக்குமே தவிர, வதிவிட பிரதிநிதியை போய் சந்திக்கிறது, சுவிஸ் அதிகாரிகளை சந்திக்கிறது, இந்தோ பசிபிக்கை பற்றி போய் கனடாவில் கதைக்கிறது, இதெல்லாமே வந்து அதை நம்புறதுக்கு ஆட்கள் இருக்குது, அதை நம்புறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கணும். எனவே அவர்களை வந்து ஏமாத்துறதுக்கும் அவர்களுடைய தலையில் வந்து மிளகாய் அரைக்கிறதுக்கும் தான் இந்த செல்ஃபிகளும் இந்த படங்களும் உதவுமே தவிர மற்றபடி இதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்படியே நீங்கள் அமெரிக்காவுக்கோ சுவிஸுக்கோ கனடாவுக்கோ அல்லது ஐநாவினுடைய வதிவிட பிரதிநிதிக்கோ போயிட்டு நீங்கள் அழுத்தம் குடுகுடன்னு கொடுத்து என்னதான் தலைகளா நின்றாலும் கடைசியாக அவர்கள் ஒரு வசனம் சொல்லுவார்கள். அவைகிட்ட ஒரு வசனம் ஒன்று இருக்கு, ரெடியாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வசனம் வச்சுட்டு நம்ம என்ன சொன்னால், அந்த கடைசி வசனம், இலங்கை வந்து ஒரு இறையாண்மை உள்ள நாடு, அதுக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகள், அமைச்சர்கள், அங்கே இருக்கிற ஜனாதிபதிமார் அவையோட கதைச்சி பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி கடைசியாக சொல்ல போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு செல்ஃபி எடுத்து படம் காட்டுறீங்கள்? எதுக்கு உங்களை நம்பி இருக்கிற மக்களை போய் ஏமாத்துறீங்கள்? உங்களோட கண்ணுக்கு முன்னால் நடக்கிற ஒரு கரண்ட் போஸ்ட் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு கதைக்கிறதுக்கு வக்கில்லை. டூரிசத்தை வளர்க்குறதுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட காசு வந்து திரும்பி போகுது, அதை பற்றி கதைக்கிறதுக்கு வக்கில்லை. கண்ணுக்கு முன்னால் மருத்துவமனைகளில் நடக்கிற கொடுமைகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. இது எல்லாத்தையும் விட்டு போட்டு அமெரிக்காவுக்கு போறீங்களாம், கனடாவுக்கு போறீங்களாம், ஐக்கிய நாடுகள்
சபைக்கு போறீங்களாம். அதாவது இந்த ஒரு பழைய பாட்டு தெரியுமா, என்ன மானமுள்ள பொண்ணுங்கன்னு மதுரையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக என்று சொல்லி அதே விளையாட்டு தான் சுவிஸில் கேட்டாக, அமெரிக்காவில் கேட்டாக, கனடாவில் கேட்டாக என்று சொல்லி. எனவே அன்பான மக்களே, எவ்வளோ காலம்தான் இந்த ஏமாத்தையும் இந்த சுத்துமாத்தையும் நம்ப போறீங்கள்? எவ்வளோ காலத்துக்கு நம்ப போறீங்கள்? ஒருத்தர் வெள்ளக்காரரோட படம் இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களோட மக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறது வழக்கம்தான். அது அந்த காலம் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே எங்களோட வீட்டு பக்கத்தில் பார் இருக்குது, பப் இருக்குது. அங்கே பார்த்தா நிறைய வெள்ளக்காரர் தண்ணியை போட்டு குப்புறப்படுத்து கிடப்பிடும். அதில் போய் 4 பேரை கூப்பிட்டு இங்கே வாங்க ராசா செல்ஃபி எடுப்போம்னு எடுத்து வர போகிறாங்க. அவங்களோட செல்ஃபி எடுத்து போட்டு நான் வசிக்கிற பகுதியினுடைய ஏரியா கவுன்சிலரோட நான் சந்தித்தேன். நான் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனையை பற்றி நான் எடுத்து சொன்னான். நான் அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி நான் சொன்னான்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஓம் தானே? சும்மா அந்த வெள்ளக்காரோட செல்ஃபி எடுத்து அதை நம்பவே நம்பாதீங்க. இந்த வெள்ளக்காரர் இலங்கை விஷயத்தில் ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை, ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. அப்படியே ஏதாவது செய்தாலுமே அது கடைசியாக இந்தியா அதுக்கு தலையிடும். இந்தியாவை மீறி அங்கே எதுவுமே செய்ய போகிறது இல்லை. அந்த மாதிரி ரிஸ்கை யாருமே எடுக்க போகிறது இல்லை. எனவே இந்த மாதிரியான செல்விகளை கண்டு யாருமே நம்ப வேண்டாம். எனவே அன்பான மக்களே, இப்படியான படங்கள் அவியல் போடும்போது, அதாவது வெள்ளக்காரரோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து போடும்போது அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போங்கோ. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போதான் போன கிழமை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பெருமளவில் குறைக்கப்பட்டது. 116 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு தேவையில்லை என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் பல கோடிக்கணக்கான காசு செலவழிது என்று சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற முப்படைகளின் பாதுகாப்பு, அதாவது தரைப்படை, கடற்படை, வான்படை, இந்த 3 படையையும் சேர்ந்த இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இருப்பினும் தானே, அந்த பாதுகாப்பு எல்லாமே உடனடியாக நீக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருந்தால் போலீஸ் மட்டும் உங்களோட நிற்கும், போலீஸோட பார்த்துக்கொள்ளுங்க, இராணுவத்தை நீ தர முடியான்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இப்படி இராணுவத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கறதால 1448 மில்லியன் ரூபாய் 1448 மில்லியன் ரூபாய் செலவாகுதாம் அரசாங்கத்துக்கு. பார்த்தீங்களா, பொதுமக்களுக்குரிய பணம் எவ்வளவு வீணாகுது என்று சொல்லி. எனவே இந்த காசை மிச்சம் பிடிச்சா அது ஒரு நல்ல திட்டத்துக்கு பயன்படுத்தலாம். 1 மில்லியன்ன்றது 10 லட்சம் ரூபாய். எனவே 1448 மில்லியன் ரூபாய் எவ்வளவு வரும் என்று சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும். எனவே அவ்வளோ காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக இப்போ முப்படைகளினுடைய பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருக்கும். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்த இந்த முடிவு ஒரு நல்ல முடிவு. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சாதாரண பொதுமகன் பாராளுமன்றத்துக்கு போகிறார். போய் பாராளுமன்ற அந்த வாசலில் போய் பார்த்தா உள்ளுக்கு இருந்து 4-5 தொப்பிகள் பறந்து வெளியில் விழுந்து போய் கிடக்குது. என்ன தொப்பி என்று சொன்னால், இந்த பட்டமளிப்பு விழாவில் எங்களுக்கு தெரியும் தான் தொப்பி உண்டு, கருப்பு தொப்பி உண்டு. அந்த தொப்பி வெளியில் விழுந்து போய் கிடக்கு, 4-5 தொப்பி. அதை ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குற இந்த பொதுமகன் அதாவது உள்ளுக்கு இருக்கிறாக்கள் போலியாக அணிந்து வச்சிருந்த இந்த தொப்பிகள், அதாவது ஒழுங்கான முறையில் புறப்படாத அந்த டாக்டர் பட்டங்கள் எல்லாம் இப்போ நீக்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே அதை குறிக்கும் விதமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கீழே எழுதலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.